உலகில் எண்ணற்ற முருகன் கோவில்கள் இருந்தாலும் முருகன் அப்படின்னதும் நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது ஆறுபடை வீடுகள் தாங்க. அந்த ஆறுபடை வீட்டில் உங்களுக்கான முருகன் எது அப்படின்றத உணர்ந்து அல்லது ஆறுபடை முருகனும் இருக்கக்கூடிய புகைப்படத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்க. அதற்காக மற்ற முருகன் கோவில் போகக்கூடாதா, பிற முருகனை வழிபடக்கூடாதா அப்படின்னு நினைக்காதுங்க. எல்லா முருகனையுமே நம்ம மனசார கும்பிடலாம். இருந்தாலும் ஆறுபடை முருகன் இருப்பது இன்னும் தனிச்சிறப்பு. எனக்கு முதலில் பெண் தெய்வமும், இரண்டாவது பழனி முருகனும் குலதெய்வம். அதே போல் உங்களுக்கு திருச்செந்தூரா இருக்கலாம், பழனியா இருக்கலாம், திருப்பரங்குன்றமா இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு ஆறுபடை முருகன் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருப்பது இன்னும் சிறப்புக்குரியது. அதனால் கண்டிப்பாக ஒரு முருகன் புகைப்படத்தை உங்கள் வீட்டில் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க.